அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் சிகாகோவில் உள்ள பிஎன்ஒய் மெலன் வங்கியின் உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்துள்ளார். 2030க்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் என்ற பொருளாதார இலக்கை நிர்ணயித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு அதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை தொடர்ச்சியாக ஈர்த்து வருகிறார். இந்நிலையில் பிஎன்ஒய் மெலன் வங்கி அதிகாரிகளை சிகாகோவில் சந்தித்து உரையாடிய அவர் தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு நுட்பத்தை மேம்படுத்தவும் அதிநவீன தொழில்நுட்பத்தை வங்கி சேவைகளில் அறிமுகப்படுத்தவும் பிஎன்ஒய் மெலன் வங்கி திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு அரசுடன் இணைந்து வங்கி சேவைகளை மேம்படுத்துவது குறித்து பிஎன்ஒய் மெலன் வங்கி அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அயலக மண்ணிலும் அரசு கோப்புகள் தேங்கிடாமல் இருக்க E_Office வழியே தனது பணியை தொடர்வதாக கூறியிருக்கிறார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் உலகை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.